box on his back. It is two pieces bag. One is big, one is small. So I can see my books here. I can see my swim box here. In the big stack, there are two compartments. So I can see my pencil box here. There are two side belts on this bag. So I can wear my water bottle. I can put my hand up here. I love this bag because it keeps me safe from dust, sun, and rain. Thank you. Thank you, Sister. அடுத்த நல்ல அறிவுரைகளை வழங்கவும் எமது நிகழ்வு பற்றி கூறவும் எமது பாடசாலை முதல்வர் அவர்களை பணிவோடு அழைக்கின்றேன். தயார்படுத்தியிருந்தாங்க. ஒவ்வொரு மாணவியும் நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் மிக அழகான கருத்துக்களை எங்களுக்கு கூறியிருந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு கைகளை தட்டி பாராட்டப்படுகிறார்கள். கருதி கையுள்ள அறிவுரைகளை வழங்கிய எமது அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக நீட் பற்றி கவியொன்றை பேச செல்வி ஸ்ரீஸ்காந்த் அத்தன் அவர்களை அழைக்கின்றேன். All of you. Water is vital for all living beings to maintain life on earth. It is used for cooking, washing, cleaning, bathing, irrigation, etc. Water helps humans to stay hydrated and away from diseases. Although there is only 1% of pure water in the earth to consume, let the waste into water bodies to lead water pollution and harmful to marine creatures too. In addition, we lose the pure water by wasting whenever we stop to close the water source. That's why we need to save the water by taking shorter shower, not leaving the tap running, and collecting rainwater for plants. It is our duty to conserve the water for the future. நன்றி. நம்மில் அதிகமானவர்களின் செல்ல பிராணியாக பூனை காணப்படுகிறது. My name is Dinesh Kandan Sastra. To speak on my cat. My hat by Tony Mitton. Here's my hat. It holds my head. The thoughts I had and the things I read. It keeps out the wind. It keeps off the rain. It hugs my head. It warms my brain. There's me belonging the sky above it. It's my light and I love it. Thank you. விபுலாந்தரன் பாட்டை பற்றி அழைக்கின்றேன். செல்வி தர்மிகா. காலை வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேசலாம் எடுத்துக்கொண்ட விடயம் சுவாமி விபுலானந்தரின் அடிகளார். இவர் இலங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் காரதீவு எனும் ஊரில் 1892ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி சாமித்தம்பி கண்ணம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இளமை பெயர் மயில் வாகனன். முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படும் சுவாமி விபுலானந்தர் தமிழுக்கே தொண்டாற்றியவர்களில் மிகவும் முக்கியமானவர். தமிழே மூச்சென்று சுவாசித்தார். இவர் ஆற்றிய தமிழ் பணிகளும் சமூக சேவைகளும் இவரை உயர்நிலைக்கு இட்டுச் சென்றது. ஆசிரியராக, தமிழ் பண்டிதராக, விஞ்ஞான பட்டதாரியாக, பாடசாலைகளின் முகாமையாளராக, பல்கலைக்கழகங்களில் தமிழ்துறை பேராசிரியராக, அறிஞராக, ஆராய்ச்சியாளராக, மொழிபெயர்ப்பாளராக வாழ்ந்து தமிழுக்கும் சமூகத்துக்கும் பெரும் தொண்டாற்றினார். இவ்வாறு மிகச்சிறந்த தமிழ் பணிகளை